Good morning, students. I once again welcome back all of you for my science class. In this class, we are going to discuss about the second unit of your science textbook, that is motion. This lesson comes under physics part and also an important concept in physics. Now, let us go into the lesson. இயக்கம் என்பதோட தமிழ் வார்த்தை தான் மோஷன். மோஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, மோஷன் இஸ் அ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 6 எக்ஸாம்பிள்ஸில் பெரும்பாலானவை இயக்கத்தில் இருக்கிற பொருட்கள். ஸோ இதோட பொசிஷனானது சரௌண்டிங்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் இப்படி இருக்காது. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த பூமி, இரண்டாவது ஃபேனோட படம். இந்த ரெண்டுமே சரௌண்டிங்கை பொறுத்து இடம் பெயர்வதில்லை, ஆனாலும் அவை இயக்கத்தில் தான் இருக்கிறேன். அப்போ இந்த மோஷன் அப்படின்னு சொல்கிறப்போ எர்த் அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே அந்த இயக்கத்தை நம்மளால் உணர முடிவதில்லை. அதே மாதிரி ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஃபேன் சுற்றுது, பட் அந்த இருக்கிற இடத்த விட்டு நகராது, அதே இடத்துல அது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வி கேன் சி த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். அப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட் மோஷன் சொல்கிறது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். த ஆப்ஜெக்ட் which do not change their position are said to be at rest, while those which change their position are said to be in motion. அப்போது இடம் நகராத பொருட்கள் பூராவுமே ஓய்வு நிலையில் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியும், இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது இயக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த இயக்கத்தில் இருக்குது அல்லது ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறத ஒரு இண்டிவிஜுவல் ஃபினோமினான் இல்லை, இது ஒரு ரிலேட்டிவ் ஃபினோமினான். அதாவது இன்னொரு பொருளை ஒப்பிட்டு பார்த்தான் சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். நம்முடைய கோ பேசஞ்சர் வித் ரெஸ்பெக்ட் அவர் கோ பேசஞ்சர்ஸ் வி ஆர் அட் ரெஸ்ட். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கோம், எதுக்கு உட்காந்துருக்கோம், அந்த கோ பேசஞ்சரும் அதே இடத்துல தான் இருப்பார். பட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த ட்ரெயின், அதெல்லாமே ஆப்போசிட் சைடில் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அப்போது நாம் இயக்கத்தில் இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆப்ஜெக்ட், நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தோணும். அப்போது ஆஸ் பர் ஃபிசிக்ஸு நம்ம ரெஸ்ட் மோஷன் சொல்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் ஃபினோமினானாக தான் சொல்கிறோம். அதே மாதிரி அந்த பாடியானது வித் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ் இடம் மாறிச்சுன்னு சொன்னோம்னா அதை மோஷனில் இருக்குன்னு சொல்லியும், இடம் மாறலைன்னு சொன்னோம்னா அதை ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியும் சொல்கிறோம். இப்போ இந்த மோஷனோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் மோஷனை டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் சொல்கிறது 2 வகைகளாக பிரிக்க முடியும். ஒன்று அந்த இயக்கத்தோட தன்மையின் அடிப்படையில், இன்னொன்று அந்த இயக்கம் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி. இயக்கத்தோட தன்மை அடிப்படையில் we divide it into யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறது ஒரே சீரான இயக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு பொருளானது சீரான இயக்கத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை we say it is யூனிஃபார்ம் மோஷன். அதை விட்டு அதோட இயக்கமானது நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா we say it is நான் யூனிஃபார்ம் மோஷன். அதே இயங்குகின்ற திசை அல்லது இயங்குகின்ற தன்மையை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா we divide motion into 3 categories. They are linear motion, circulatory motion and oscillatory motion. லீனியர் மோஷன் சொல்கிறது நேர்கோட்டில் போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட் துப்பாக்கிலேருந்து வெளியே வருதுன்னு சொன்னோம்னா, அந்த வெளியே வந்த புல்லட்டானது
அது போகின்ற பாதையானது நேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சர்க்குலேட்டரி மோஷன், நான் பழைய முன்னாடி இந்த ஸ்லைடில் காட்டின ஃபேனு, அதே மாதிரி எர்த்து, இது ரெண்டுமே வந்து சர்க்குலேட்டரி மோஷன் இருக்கிற இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆசிலேட்டரி மோஷன் இஸ் நத்திங் பட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஒரு வால் கிளாக்கோட பெண்டுலம், இது வந்து முன்னாடியும் பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோஷனை வந்து அதோட தன்மையின் அடிப்படையில் வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். அப்போது மோஷன் வந்து 2 கேட்டகரி. ஒன்று வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதர் கேட்டகரி இஸ் லீனியர், சர்க்குலேட்டரி அண்ட் ஆசிலேட்டரி மோஷன்ஸ். இப்போ இந்த படத்தை கவனிச்சிங்கன்னா ஏ என்ற பாயிண்ட்லேருந்து பி என்ற பாயிண்ட்டுக்கு அந்த ப்ளூ கலர் பால் ஆனது இயங்குகின்ற முறையை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் படத்தில் போட்டிருக்க மாதிரி இந்த அலை இயக்கத்தில் போகும். 2 ஏயிலேருந்து பிக்கு டைரெக்டாக போகும். இந்த 2 கேஸ்லையுமே பொருளானது ஏயிலேருந்து பிக்கு போயிருக்கு. ஆனால் போகின்ற பாதையானது மாறுபட்டு இருக்குது. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 2 வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, the actual length of the path traveled by a moving body irrespective of the direction is called distance. இப்போ முந்தின ஸ்லைடில் வந்து அந்த பால் ட்ராவல் பண்ண மெத்தட், அந்த அலை இயக்கத்தில் வந்து அது வந்து போச்சு. அப்போ அந்த அலை இயக்கத்தில் போகிறப்போ வந்து அது ஒரே டைரெக்ஷனில் போகலை, அதோட பாத் வந்து ஒரு அலை மாதிரி போய் சேர்ந்துருக்கு. டைரெக்ஷனை பற்றி நம்ம கண்டுக்காமல் எவ்வளவு தூரம் அந்த பொருளானது ட்ராவல் பண்ணியிருக்கோ அதை மட்டும் மெஷர் பண்ணோம்னா இட் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம மீட்டர்னு சொல்கிற யூனிட்டால் இது மெஷர் பண்ணுறோம். இதில் வந்து we are not bothering about the directions, so it is a scalar quantity. மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரெக்ஷன் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோம். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து வழிகள் நிறைய இருக்கலாம். ஸோ ஸ்கூல்லேருந்து நேராக போகணும்னு சொல்லி முடியாது. ஸோ பல நேரங்களில் we take some different directions. அப்போ டைரெக்ஷன்ஸ் மாறி மாறி கடைசியாக போய் சேர்ற இடம் வீடு. ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ஒரு நேர்கோடு போட்ட மாதிரி பாதையில் நம்ம போக முடியாது. அப்போது அந்த மாதிரி சைட்ஸ், ஐ மீன் ரூட்டை வந்து மாறி மாறி போய் கடைசியாக ஒரு இடத்துல ரீச் பண்ணோம்னா அப்போது ட்ராவல் பண்ண தொலைவைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஒரு பிளேன் எடுத்துக்கிடுவோம். மதுரையில் கிளம்பின பிளேன் சென்னைக்கு போகுது. அப்போ அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மதுரைக்கும் சென்னைக்கும் ஒரு நேர்கோடு போட்டோம்னா என்ன டைரெக்ஷனில் போகுமோ அந்த டைரெக்ஷனில் பிளேன் போகும். பட் அந்த ரூட்டில் வந்து அந்த டைரெக்ஷன்ஸில் அந்த மெத்தடில் வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ போக முடியும்னா முடியாது. ட்ரெயினோ பஸ்ஸோ வந்து அதோட ட்ராக்கோ ரோடோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகும். பட் பிளேனுக்கு அப்படி இல்லை. ஆகாயத்தில் போகிறதுனால வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டோம்னா அந்த இடத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே வந்து மதுரைக்கும் சென்னைக்கும் இடையே ஒரு பிளேன் போகிறது வந்து we say it is displacement. அதே வந்து ஒரு பஸ்ஸில் போனோம்னு சொன்னோம்னா அந்த தொலைவை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுக்கும் நடுவில் இந்த டைரெக்ஷனில் இவ்வளவு டிஸ்டன்ஸ் போகிறோம்னு சொல்லி சொல்கிறதுனால வந்து இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. It is also measured by using the unit meter, but along with the magnitude, this quantity has direction also. So, displacement is a vector quantity. அடுத்து நம்மளை வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணுற 2 வார்த்தைகள் ஸ்பீடு, வெலாசிட்டி. கலோக்கியலாக பார்க்குறப்போ வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும். பட் ஆஸ் பர் சயின்ஸ் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் சில சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறத வந்து நான் டேப்லர் காலமாகவே போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அடிக்கடி வந்து இந்த டிஃபரன்சஸ் வந்து பரீட்சையில் கேட்குறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸ்பீடுன்னு சொல்கிறப்போ வந்து அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் சொல்கிறப்போ வந்து டைரெக்ஷன் முக்கியம் இல்லை, எப்படியும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கலாம். பட் ஆரம்ப புள்ளியிலேருந்து இறுதி புள்ளி வரை அது எப்படியெல்லாம் போச்சோ அந்த மொத்த
தொலைவை கணக்கிட்டோம் சொன்னோம்னா தட் இஸ் கால் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டின்னு சொல்கிறப்போ வந்து இட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறப்போ ஏற்கனவே சொன்னேன் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுக்கும் நடுவில் வந்து எவ்வளவு தொலைவு அது நடந்திருக்கு அந்த குறிப்பிட்ட திசையில் அதை மெஷர் பண்ணுறது. ஒரு யூனிட் டைமில் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடு கொஞ்சம் அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனும் இல்லை. ஸோ இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வேறஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறப்ப வந்து வி சே போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். பட் அதே நேரம் வெலாசிட்டின்னு சொல்கிறப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடிக்கடி 2 மார்க் கொஸ்டினாக இவை கேட்கப்படும். இப்போ அடுத்ததாக வந்து ஆக்சலரேஷன். இப்போ நம்ம 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் பழக்கப்பட்டிருந்தோம்னா ஆக்சிலரேட்டர்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சிலரேட்டர்னு சொல்கிறது என்னன்னு சொன்னோம்னா ஒரு வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. வண்டி மூவ் பண்ணணும், அதோட ஸ்பீடை கூட்டிக்கிட்டே வரணும்னு சொன்னோம்னா வி கிவ் மோர் ஆக்சிலரேஷன். அப்போ இந்த ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு அதை சொல்கிறது தான் வந்து ஆக்சலரேஷன். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறப்போ வெலாசிட்டி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லி. அப்போ இது வந்து இங்கே இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லி சொல்கிறப்போ திஸ் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி, ரைட்டு. அப்போ இதை வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறது வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கால்குலேஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இதுதான் ஃபார்முலா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொன்னது ஆரம்பத்தில் என்ன வெலாசிட்டி இருந்தது, கடைசியில் என்ன வெலாசிட்டி ஆனது, இந்த ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம். அப்போ இந்த ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம் கண்டுபிடிக்கிறப்போ வி சே ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி வரும் பை டைம். ஸோ இந்த ஃபைனல் வெலாசிட்டியை வந்து நம்ம v என்ற எழுத்தால் குறிக்கிறோம், இனிஷியல் வெலாசிட்டியை வந்து u என்ற எழுத்தால் குறிக்கிறோம். அப்போ வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் v மைனஸ் u பை t. ஆக்சலரேஷனை வந்து ஸ்மால் லெட்டர் a என்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து a இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. இந்த ஆக்சலரேஷனை வந்து v u இது ரெண்டுமே வந்து மீட்டர் பர் செகண்ட் என்கின்ற அலகால் அளக்கிறோம். அதே மாதிரி டைமுக்கு வந்து எகைன் செகண்ட். அப்போது மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட் சொல்கிறப்போ த யூனிட் ஃபார் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஆக்சலரேஷன் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஆக்சலரேஷன் சொல்கிறப்போ வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இந்த ரெண்டுலையுமே வந்து 2 டைப்பில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஜாஸ்தியாகவும் இனிஷியல் வெலாசிட்டி கம்மியாகவும் இருந்துச்சுன்னா, அதாவது படிப்படியாக வெலாசிட்டி கூடியிருந்தால், இந்த நிலைமையில் வந்து இந்த டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். v is greater than u, then the acceleration is positive acceleration. இதுக்கு மாறாக படிப்படியாக வந்து வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. படிப்படியாக வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னு சொன்னோம்னா இங்கே வந்து v வேல்யூ வந்து u வேல்யூவை விட கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கிறப்போ வந்து இந்த டைப் ஆஃப் ஆக்சலரேஷனை வந்து we say நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனை வந்து வேறு டேர்மில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் நத்திங் பட் ரிட்டார்டேஷன் ஆர் டீசிலரேஷன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ட்ரெயின் ஆனது ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. ஸோ கிளம்புறப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா 0, நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. அப்போ வந்து ஒரு 5 அல்லது 10 செகண்ட் அல்லது 20 செகண்டுக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரெயின் ஆனது என்ன ஆயிருக்குன்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு அரைஞ்சிருக்கும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0வை விட கூட இருக்கும். பட் அதே ட்ரெயின் அடுத்து ஒரு ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறப்போ வந்து வேகமாக போயிட்டு இருக்க ட்ரெயின் படிப்படியாக அதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஃபைனலாக அதோட ஸ்பீடு 0 ஆகி அந்த ஸ்டேஷனில் நிற்குது. அப்போ இங்கே என்ன ஆகும்,
இனிஷியல் வெலாசிட்டி ஜாஸ்தியாகவும் ஃபைனல் வெலாசிட்டி 0 கம்மியாகவும் இருக்கும். அப்போ இந்த கேசஸில் வந்து அந்த ட்ரெயினானது ரிட்டார்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றப்போ ரிட்டார்டேஷன், ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறப்போ இட் இஸ் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். ஒரு பொருளோட மூமெண்ட்டை வந்து, அதாவது மூமெண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது டைம் டிஸ்டன்ஸ், இதை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போது ஒரு கிராஃப் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டைம் 0வாக இருக்கிறப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. அதே வந்து when the time is 10 செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்குங்கன்னா 1000. டைம் வந்து 20 செகண்ட் ஆகிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 2000. டைம் 30 செகண்ட் ஆகிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 3000. இப்படியே படிப்படியாக கூடிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த டைப் ஆஃப் மூமெண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் டிஃபரன்ஸில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எவ்ரி 5 செகண்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் இஸ் 500 மீட்டர்ஸ். பாருங்கள், 0விலேருந்து 5 செகண்டுக்கு 500 மூவ் ஆகிருக்கு. எகெயின் 5லேருந்து 10 செகண்ட் ஆகிறப்போ எகெயின் அனதர் ஒன் 500. 10லேருந்து 15 ஆகிறப்போ எகெயின் அனதர் ஒன் 500, தட் இஸ் 1500. இப்படியே யூனிஃபார்மாக அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த பாடியானது யூனிஃபார்ம் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, ஒரே மாதிரியான வேகத்தில் போய்கிட்டு இருக்கு, வேகம் கூடி குறையலை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கிராஃபை பார்த்ததுமே நம்மளால் சொல்ல முடியும். ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி அப்வர்ட் கர்வ் லைனாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் அந்த பாடியானது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். So let us take that previous graph once again. So இந்த கிராஃபில் வந்து இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா we can calculate. எப்படின்னு சொன்னோம்னா by measuring the slope of the curve. இப்போ ஸ்லோப்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கர்வில் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணோம்னு சொன்னோம்னா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒய் கோஆர்டினேட் பை எக்ஸ் கோஆர்டினேட் இதுதான் வந்து ஸ்லோப்பை கொடுக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒய் கோஆர்டினேட் இஸ் நத்திங் பட் பிசி அண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் நத்திங் பட் ஏபி. இந்த ரெண்டோட மெஷர்ஸையும் கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணோம் சொன்னோம்னா we will get the speed. ஸோ இப்போ அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கிராஃபில் வந்து டிஸ்டன்ஸ் சொல்கிறது வந்து என்னது பிசின்னு சொல்லி போட்டிருக்கோம். பிசின்னு சொல்கிறது ஒய் கோஆர்டினேட். அப்போ பாயிண்ட் சி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 2000 மீட்டர்ஸ் அண்ட் பாயிண்ட் பி ரெப்ரசன்ட் 1000 மீட்டர்ஸ். ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ இஸ் நத்திங் பட் 1000 மீட்டர்ஸ். அப்போ பிசியோட வேல்யூ வந்து 1000 மீட்டர். அப்புறம் வந்து டைம் டேக்கன் ஏபி. ஏபின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் நத்திங் பட் 20 செகண்ட்ஸ் and A is nothing but 10 seconds. The difference of the two is 10 seconds. அப்போ if you want to find out speed, the slope கண்டுபிடிக்கணும் y coordinate by x coordinate, அதாவது BC by AB. BC value வந்து 1000 and AB value is 10. So 1000 by 10 is nothing but 100 meter per second. Meter per second சொல்கிறது ஸ்பீடோட யூனிட். அப்போது இந்த வேல்யூஸ் இந்த கிராஃபில் இருந்து இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்பீடு வந்து 100 மீட்டர் பர் செகண்ட் என்கின்ற ஸ்பீடில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு கிராஃபை பார்த்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, அதாவது லோவர் ஸ்பீடில் போகுதா ஹையர் ஸ்பீடில் போகுதான்னு சொல்கிறத கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற கிராஃப் வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஒன்று வந்து பை வாக்கிங், செகண்ட் ஒன்று வந்து சைக்கிளிங்கை போகிறது, மூணாவது வந்து பை கார். ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் கிராஃபில் இருக்கும். பிளாக்கில் இருக்கிறது வந்து பை வாக்கிங், ரெட்டில் இருக்கிறது வந்து பை சைக்கிளிங் அண்ட் தேர்டு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பை எ கார். ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, 0 என்கின்ற டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாக்கிங் சொல்கிறப்போ வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் 1 hour இட் இஸ் ட்ராவலிங் சம் 20 kilometers 40 50 60 அப்படியே போயிட்டே இருக்குது.
அதே வந்து ஒவ்வொரு சைக்கிளிங் சொல்கிறப்போ வாக்கிங்கை விட கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. தென் இஃப் யூ டேக் பை கார் இட் இஸ் கோயிங் வித் ஹையஸ்ட் ஸ்பீடு. அப்போ இந்த கிராஃபை பார்த்தாமே நம்ம எல்லாம் இது ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா we can get the speed of that object. So it is clear that வாக்கிங்கில் வந்து ஸ்லோப் ரொம்ப கம்மியாக வரும், சைக்கிளிங்கில் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையர் ஸ்லோப் வரும், அண்ட் பை காரில் வந்து அந்த கிராஃபுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா that will be the maximum value. ஸோ ஃப்ரம் தட் கிராஃபை பார்த்ததுமே வந்து அந்த ஸ்லோப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே அந்த பாடி வந்து ஸ்லோவாக போகுதா வேகமாக போகுதான்னு சொல்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இதே டைம் டிஸ்டன்ஸ் கிராஃப் வந்து கொடுத்துருக்கேன். பட் இங்கே வந்து கிராஃபோட ஷேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரைட் லைன், ஒரு கர்வ் லைனாக இருக்குது. அப்போது இந்த கர்வ் லைனாக வந்துச்சுங்கனாலே வந்து வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டானது யூனிஃபார்மாக இல்லை, மாறிக்கிட்டே வந்திருக்கு. அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்பீடானது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்திருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ப்ரீவியஸ் கேஸில் வந்து ஆக்சலரேஷன் இல்லை, ஒரே ஸ்பீடில் தான் இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெலாசிட்டி கூடிக்கிட்டே இருக்குது. அந்த டேபிளை பார்த்தாலே தெரியும். 0ல் வந்து டிஸ்டன்ஸ் 0, 2 செகண்ட் ஆகிறப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 1. பட் வென் பிகம் 4 செகண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் 4. அப்போ ஒரு செகண்டுக்கு ஆரம்பத்தில் வந்து 1 யூனிட் 1 மீட்டர் போனது, ரெண்டாவது 2 செகண்டுக்கு அது வந்து 4 மீட்டர் ஆச்சு. அடுத்த 2 செகண்ட் அதாவது 6ன்னு சொல்கிறப்போ வந்து ஸ்பீட் இஸ் 9 மீட்டர்ஸ். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அது கூடிக்கிட்டே போயிருக்கு. அப்போது இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனில் இந்த பாடி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு கிராஃபை பார்த்தாலே வந்து அந்த பாடியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற கிராஃபும் ஒரு டைம் வெலாசிட்டி கிராஃப் தான். பட் இந்த டைம் வெலாசிட்டி கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைம் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி போட்டிருக்கேன். when time is 0 the body is traveling at a speed of 40 kilometers 40 kilometers per hour ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து 1 ஹவருக்கு அப்புறமும் அதே வெலாசிட்டி 40 தான், 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் அதே 40. ஸோ டைம் மாறினாலுமே அந்த வெலாசிட்டி மாறவில்லை. ஸோ இட் இஸ் இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதனால் வந்து கிராஃப் ஸ்ட்ரைட் லைனாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஃபில் shall we calculate the displacement அப்படின்னு சொன்னால், yes we can calculate. எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, எந்த டைம் இன்டர்வலுக்கு இது நடுவில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணுமோ அந்த டைம் இன்டர்வல்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் த டைம் 1 hour and 4 hour, அந்த 1லேருந்தும் 4லேருந்தும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். that meets the curve at 2 different points, say A and B. A and Bயில் வந்து மீட் பண்ணுது. அப்போ டோட்டலி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணோம்னா that will give you the displacement. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். If you want to find out displacement, the formula is displacement is equal to velocity into time. வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, வெலாசிட்டின்னு சொல்கிறத வந்து ஒய் ஆக்சஸில் போட்டிருக்கோம். ஸோ ஏடி பிசி ரெண்டுமே வந்து வெலாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து டைமை வந்து எக்ஸ் ஆக்சஸில் போட்டிருக்கோம். ஸோ ஏபி டிசி இது ரெண்டுமே வந்து டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சோம்னா வில் கெட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஒரு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா we are multiplying the length and breadth. So let us consider the length as AD and breadth as DC. இதை ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். ஏடின்னு சொல்கிறது வந்து நேச்சுரலி வெலாசிட்டி அண்ட் டிசின்னு சொல்கிறது நேச்சுரலி டைம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அதே டைம் வெலாசிட்டி கிராஃப் தான். பட் இங்கே வந்து அந்த கிராஃபோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா ஜீரோவிலேருந்து படிப்படியாக வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு சாய்ந்த கோடாக இருக்குது. அப்போ இதை பார்த்தோம்னாலே நம்ம என்ன சொல்ல முடியும்னா படிப்படியாக இதோட வெலாசிட்டி கூடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கோடானது ஒய் ஆக்சஸில் மேக்ஸிமத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியிருக்கு, டவுன்வேர்டாக இறங்கியிருக்குன்னு சொன்னோம்னா அந்த பாடி வந்து ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த கிராஃபை பார்த்ததுமே இட் இஸ் இன் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல் கண்டுபிடிக்கணும் சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைம் 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் அந்த பொருள் எவ்வளவு தொலைவு சென்றிருக்கு, எவ்வளவு தொலைவு வந்து கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா we have to find out the area of the trapezium ABCDE. அந்த ABCDE ட்ரப்பீசியத்தோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா that will be equal to the distance traveled by the body. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வெலாசிட்டி கிராஃப் வச்சுக்கிட்டு அந்த பாடியோட மூவிங் நேச்சர், அதாவது எப்படி இப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் ஆக்சலரேஷனா நெகட்டிவ் ஆக்சலரேஷனா இல்லைன்னா ஆக்சலரேஷனே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதோட அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கேப்பில் வந்து எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறதையும் அந்த கிராஃப் வச்சுக்கிட்டு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். பொதுவாக வந்து ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறப்போ வந்து அந்த பாடி தொடர்ந்து அதே சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கிறதுக்கு அந்த பாடியிலேருந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸை தான் வி சே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு. ஸோ இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இல்லாட்டி அந்த பாடியானது தொடர்ந்து அந்த சர்க்கிளில் இல்லாமல் அங்கேருந்து அப்படியே வெளியே போயிடும். ஐ மீன் பேரல் அந்த சர்க்கிளுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சால் எந்த டைரெக்ஷன் வருமோ அந்த டைரெக்ஷனில் வெளியே போயிடும். அப்படி வெளியே போகாமல் தொடர்ந்து சர்க்கிள்லேயே ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்து சர்க்கிள்லேயே சுற்றுறதுக்காக வந்து ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை தான் வி சே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். சரி, அப்போ இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து தேர் ஷுட் பி அன் ஆக்சிலரேஷன். அந்த ஆக்சிலரேஷனை தான் வந்து வி சே சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லை வந்து கயிற்றில் வச்சு சுற்றிக்கிட்டே வர்றோம். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து அந்த கல்லுக்கும் நம்மளோட கயிறுக்கும் நடுவில் வந்து அந்த கயிறு இருக்குது. அந்த கயிற்றின் வழியாக கல்லிலிருந்து நம்முடைய விரல் நுனிக்கு கையோட நுனிக்கு செயல்படுகின்ற விஷயத்தான் வந்து வி சே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இப்போ வந்து வி கால்குலேட் தி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் யூஸிங் த ஃபார்முலா mv²/r. m சொல்கிறது வந்து மாஸ் ஆஃப் த பாடி, வின்னு சொல்கிறது வந்து வெலாசிட்டி. ஸோ அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை வந்து வி கால்குலேட் பை த ஃபார்முலா mv²/r. சரி, இந்த v²/rன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னோம்னா ஆக்சிலரேஷன், சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் a is equal to v²/r. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r, வின்னு சொல்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுகிற அடுத்த விஷயம் பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்குறோம். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் against the centripetal force. அதாவது centripetal force வந்து acts towards the center of the circle. Here it acts away from the center of the circle. But the magnitude சொல்கிறது வந்து centripetal forceக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த centripetal force centrifugal force ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் அந்த பொருளானது தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள், ஒரு கயிற்றில் வந்து கல்லை கட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கயிற்றின் வழியாக சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கயிற்றிலேருந்து அந்த கல் வெளியே போகிறதுக்கு நம்ம கையை இழுத்துக்கிட்டு இருப்போம். தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சப்போஸ் அந்த கயிறு அந்துச்சின்னு சொன்னோம்னா நேச்சுரலி என்ன ஆகும்னா அந்த கல்லானது அந்த சென்டர்லேருந்து வெளியே பறந்து போகும். இட் இஸ் டியூ டு த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கட் ஆயிடுச்சு. டியூ டு த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அந்த கல்லானது வெளியே பறந்து போகுது. இதே ஐடியா வச்சுக்கிட்டு தான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து ட்ரையர் ஆக்ட் பண்ணுது. அந்த வாஷிங் மிஷினில் இருக்க டப்பு வேகமாக சுற்றுறப்போ வந்து டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்
ஈரம் துணியில் இருக்கிற ஈரம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆனது அந்த துணியிலேருந்து வெளியே தள்ளப்படுகிறது. அதன் மூலமான அந்த துணியானது ட்ரை ஆகிறது. இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மோஷன் லெசனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக புரிஞ்சிக்க முடியுமோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட்ஸை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு இது தொடர்பான கொஸ்டினரும் அடுத்து வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டினரில் வந்து ஆன்சர் பண்ணுறப்போ வந்து ஒவ்வொரு மாணவனும் ஒரே ஒரு முறை மட்டும் ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ வந்து உங்களால் எந்த அளவுக்கு வந்து இந்த பாடம் புரிஞ்சிக்க முடிஞ்சதுங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ all of you do answer the worksheet. Thank you very much.